என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே வந்து இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நம்ம இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கு, இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது, இன்னும் கூட கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும் பொழுது செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அளவிலே 7 மணி அளவிலே உங்களை சந்திக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் உங்கள் இல்லங்களுக்குள்ளே இந்த தேவ வசனங்களை பேச கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனல் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு தேங்க்ஸ் டு த சேனல் ஃபவுண்டருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்கள் சேனல் மூலமா இந்த ஜனங்களை சந்திக்க நீங்கள் எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் யோபு 37:5 வசனம், கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட இந்த வசனங்களை பேச கர்த்தர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே பேதுரு என்கிற தேவ மனிதனை குறித்து பேசியிருந்தேன். கடலின் கரை ஓரத்திலே வெறுமையானவனாய் வலையை அலசி கொண்டிருந்தவன், ஜனங்களுக்கு முன்பாக அநேகர் அவனை வெறுமையானவனா பார்த்தாங்க. ஆனா அவன் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நம்புற இயேசு கிறிஸ்து கடந்து வரும் பொழுது அவன் திரும்பவும் அந்த கரைக்கு வருகிறான். வெறுமையானவனாய் அல்ல, வலை கிழிந்து போகத்தக்க, படகு நிறைந்திருக்கத்தக்க அந்த படகு கரைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கடந்த திங்கட்கிழமையில நான் உங்களோடு கூட அந்த வசனத்தை, அந்த சத்தியத்தை பேசியிருந்தேன். இன்னைக்கும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ரேஷே டேரி ரியாக்கர் அகரனா துரிபியா கேட்டேரே. மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரே, இந்த காலை வேளையிலே உன் சமூகத்துக்கு நேராய் கடந்து வருகிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியா உன் பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருக்கிறார்கள். இந்த வசனம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், இந்த தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். உன் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும்படியாய் வேண்டுகிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you my dear ஃபேமிலி. உங்களை இந்த நிகழ்ச்சி மூலியமாய் சந்திப்பதில் மீண்டுமாய் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்கிறதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களோடு கூட பேசலாம் என்று நான் வேதத்தில் இருந்து எடுத்திருக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 வசனம் தொட்டு வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரன் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்மோடு குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியானோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபொழுது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காட்டினான்.
ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். மேரே ஷேட்டேரியா கரஹர நிகத நாத்துரிபியாக்கர. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி இடத்துல வந்து அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நம்ம இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கு, இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது, இன்னும் கூட கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும் பொழுது, செய்யுங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறார். நீங்களும் என்னோட கூட வாங்கன்னு அந்த ஜனங்கள் கூப்பிடுறாங்க. அந்த தேவ மனிதன் அந்த ஜனங்களோடு கூட கடந்து போகிறார். அப்படி போகும்பொழுது யோர்தான் நதி அருகே ஒரு மரத்துல இருந்து ஒரு கலையை வெட்டும் பொழுது அவங்க கையில் இருந்த கோடாரி தண்ணியில விழுகிறது. விழுந்த கோடாரியை பார்த்து அந்த வேலைக்காரன் அழகாய் சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே, இது இரவலாய் வாங்கினதே என்று. இந்த வசனத்தை வைத்து நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற காரியம், என் அன்பான தேவ ஜனங்களே, நான் இப்ப இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதாது, இந்த வீடு போதாது, இந்த வாகனம் போதாது, இப்ப இருக்கிற இந்த சில காரியங்கள் எனக்கு பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படுறவங்களா இருப்பீங்களானா? இந்த மனுஷன் அப்படிதான் பிரயாசப்பட்டா, இங்க இருக்கிற இடம் ரொம்ப சுருக்கமானது, இன்னும் கூட கொஞ்சம் இடம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி போய் அவன் கோடாரியால களைகளை வெட்டும் பொழுது அந்த கோடாரி தண்ணில விழுகிறது. அவன் அழகாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, இது இரவலாய் வாங்கினது என்று. அப்படிதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பத்தலன்னு சொல்லி சின்னதா ஒரு கடன் வாங்கலான்னு வாங்கி, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை உங்களுக்குன்னு உங்க இருதயத்துல இப்போ ஆவியானவர் தொடுறாரு நான் நம்புறேன். அண்ணா, நான் சின்னதா ஒரு கடன் வாங்கினேன், எனக்கு இப்ப இருக்கிற இந்த வண்டி பத்தலன்னு, எனக்கு இருக்கிற இந்த வீடு பத்தல, என் பிள்ளைகளுக்கு இந்த வீடு பத்தலன்னு சின்னதா ஒரு கடனை வாங்கினேன், இந்த பிள்ளைகளை எப்படியாவது செட்டில் பண்ணோன்னு. அந்த சின்ன கடனை அடைக்க என்னால முடியலன்னு இன்னும் ஒருத்தங்க கிட்ட கூட கடன் கேட்டேன், அவங்க அந்த கடனை தந்தாங்க. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி என் சொந்தக்காரன் கிட்ட போய் கடனா வாங்கினேன். இவங்க என்கிட்ட கடன் கேட்கிறாங்களேன்னு என் சொந்தக்காரன் 4 பேருக்கு மத்தியில, என் சொந்தங்களுக்கு மத்தியில நீ வாங்கின கடனை எப்ப தருவன்னு கேட்டான். சொந்தக்காரன் அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி அதிகமான வட்டியில என்கிட்ட வட்டி வாங்குறவங்க கிட்ட, பரவாயில்ல என்னானாலும் என்ன அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி கடன் வாங்கிட்டேன். எப்படியாவது எல்லையை விரிவாக்கணும்னு, ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் இந்த கடனை வாங்கினேன். ஆனா இப்ப இந்த கடன்ல நான் முழுகி போயிட்டேன். இங்க பாருங்க அன்பான தேவ ஜனங்களே, இந்த மனுஷன் அழகா சொல்றான், இது இரவலாய் வாங்கினது. இப்ப நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, அந்த கடன்காரன் உங்களை அவமானப்படுத்தும், அந்த கடன்ல முழுகி இருக்கிறீங்களா? உங்களோடு கூட ஆவியானவர் வெளிப்படட்டும். மேரே ஷேட்டேரியா கரபல. உங்களோடு கூட கர்த்தர் இந்த காலை வேளையில பேசட்டும். நம்ம அந்த வசனத்துல அழகா பார்க்கிறோம், அந்த வேலைக்காரன் ஆண்டவரை போய் கேட்கிறான், நீ எங்களோடு கூட வரணும்னு சொல்லி. அவரோடு கூட கடந்து வந்ததுனால விழுந்து போன கோடாரிக்கு நேராய் ஒரு கொம்பை நீட்டினான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. முழுகி போன கோடாரி, உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணியில குண்டு ஊசி கூட மிதக்காது. ஒரு குண்டு ஊசி போட்டா கூட முழுகிதான் போவோம். ஆனா உங்களுக்காக எனக்காக பரத்துல இருக்கிற தேவன் கரத்தை நீட்டுவாரானால் கோடாரி இல்லைங்க, நீங்க எங்க முழுகி போய் இருக்கிறீங்களோ அங்க இருந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையை மிதக்க பண்ணுவார். ஒரு கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும். மேரே ஷேட்டேரியா கரா துரிபியாக்கலே. இது இரவலாய் வாங்கினது. அன்பான தேவ ஜனமே, உங்களோடு கூட பேச நான் விரும்புகிற ஆவியானவரினால் ஏவப்படுகிற காரியம், உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை, அது இரவலாய் வாங்கினது. நம்ம இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரப்போகிறது, உங்களையும் என்னையும் ஆண்டவர் கேள்வி கேட்பார். இந்த சரீரத்தை தந்த தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த இரவலாய் வாங்கின சரீரத்தை நீங்க அந்த கோடாரியை தண்ணில முழுக பண்ணதை போல ஏதோ ஒரு பாவத்தை, ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த பாவ பழக்கத்துக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன். நாள் போக்குல அந்த 5 நிமிஷம் அரை மணி நேரமா மாறிடுச்சுன்னு, அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரமா மாறிடுச்சு. இப்போ இல்ல, கணக்கு இல்ல, எவ்வளவு நேரம் நான் பாவத்துல இருக்கிறேன்றதுக்கு கணக்கு இல்ல. நான் பாவத்திலே முழுகி போயிருக்கிறேன், பாவத்துல நான் விழுந்துட்டேன். நான் ஆசைப்படுறேன், அந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியுமான்னு பிரயாசப்படுறேன். ஆனா அந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி எப்படி கோடாரி தண்ணில முழுகி போனதோ
அப்படி பாவத்திலே முழுகி இருப்பீங்களானா, நான் உங்க அண்ணனா சொல்றேன், உங்க பிள்ளையா சொல்றேன், உங்களுக்காய் ஒருவர் கரத்தை நீட்டுவாரானால் அந்த கோடாரியை மெதுக்க பண்ண தெய்வம் வாழ்க்கையில பாவத்தில இருந்து உன்னை மேலே எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் மாத்திரம், மனம் திரும்ப நீங்க இந்த நேரத்தில் ரெடியா இருப்பீங்களானா, என்னோட கூட தான் ஆண்டவர் பேசுறார். நான் தான் பாவத்துல முழுகி இருக்கேன், நான் தான் கடன் பிரச்சனையில முழுகி இருக்கிறேன். உங்களோடு பேசணும்னு இந்த தலைப்பு எடுக்கும் போது ஆவியானவர் லிட்டரலா என்னோடு கூட இடைப்பட்டது. என் பிள்ளைங்க கடன் என்கிற பிரச்சனையில முழுகி இருக்கிறாங்க, அவங்க மீண்டும் வர முடியாம கஷ்டப்படுறாங்க. யாராச்சும் உதவிடுவாங்களா, உதவ யாரும் இல்லைன்னு சொல்லி அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டு இது இரவலாய் வாங்கினதே என்று கதறுகிற அந்த வேலைக்காரனுடைய இருதயத்தை போல, ஐயோ இந்த கடனை நான் வாங்கிட்டேனே, அந்த கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணும் என்று என் பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறாங்க. நான் நம்பி உங்க பிள்ளைய சொல்றேன், ஒருவரை நீங்க அழைக்க வேண்டியது இருக்கிறது. அவர் உங்களுக்காய் கையை நீட்டுவாரானால் முழுகி போயிருக்கிற உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர முடியும். மேரே ஷேட்டேரியா கரபல். பாவத்திலே முழுகி இருக்கிற நீங்க, ஆபாசமான காரியங்களை சிந்திக்கிற, பாவமான போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற, தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் சிக்கி இருக்கிற, முழுகி இருக்கிற உங்களை அந்த முழுக்கத்திலே இருந்து எழும்பி வர செய்ய நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவாலே செய்ய முடியுமா? இங்க கிரகிக்க முடியாத காரியம் என்கிற தலைப்புல நான் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறது கிரகிக்க முடியாத காரியமே. நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறது கிரகிக்க முடியாத காரியம் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போறார். அதனாலதான் இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவச்சல் பிள்ளை, என் அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை நீ கேட்கிறது உன் வாழ்க்கை முடிவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் முழுகி போயிருக்கிற காரியத்தில் இருந்து கர்த்தர் உன்னை மீண்டுமாய் உயர்த்தி தூக்கி எடுப்பதற்காக. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உயரமான மலை, அந்த உயரமான மலையில மரித்து போன ஒரு எருமை, அந்த மலையில இருந்து கீழே விழுகிற அருவியில அந்த எருமை மெதுக்கிட்டு வருது. அது ரொம்ப உயரமான மலை, அந்த மலையில் இருந்து அந்த எருமை கீழே விழுமானால் அந்த எருமையோடைய எலும்பு கூட சேராது. அவ்வளவு உயரமான மலை, அவ்வளவு உயரமான மலை. அந்த உயரமான மலைக்கு மேல் வருகிற எருமையோடைய இறைச்சியின் மேல் ஆசைப்படுகிற ஒரு கழுகு. கழுகு மிக வலிமை வாய்ந்தது, மிக மிக வலிமை வாய்ந்தது. எல்லா பறவையிலையும் மிக ஸ்பெஷல் அந்த கழுகு என்கிற பறவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உயரமா பறக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த கழுகு அந்த இறைச்சியின் மேல் ஆசைப்பட்டு அந்த மரித்து போன சடலத்தின் மேல் அமர்ந்து அந்த சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தை புசித்து கொண்டு வருகிறது. அந்த கழுகு நினைச்சது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இந்த எருமை அந்த தண்ணியில இருந்து அந்த மலைக்கு மேல இருந்து கீழே விழப்போகிறது. ஆனா எனக்கு 2 சிறகுகள் இருக்கு, என்னால பறந்துட முடியும், என்னால இதுல இருந்து மேல வந்துட முடியும்னு சொல்லி அந்த கழுகு தன் இருதயத்துல நினைச்சது. இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிடலான்னு வேகமா அடிக்கிற காத்து, அந்த காத்துல அந்த கழுகு தன் நகங்களை அந்த சரீரத்துல இறுக்கமாய் பிடித்து அந்த மாംசத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கு. அன்பான தேவ ஜனமே, கேளுங்க, இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை விடுதலையாக்க உதவியா இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கு, இறுக்கமாய் பிடித்த அந்த கழுகோட நிகங்கள் அந்த எருமையோடைய சரீரத்தில் இருந்த கொழுப்புகளில சிக்கி அந்த கழுகு அப்ப பறக்கணும்னு நினைக்குது, ஆனா பறக்க முடியல. அந்த எருமை அந்த மலையில இருந்து கீழே விழுந்து சதறடிக்கப்படுகிறது. அந்த கழுகு மரித்து போனது. அன்பான தேவ பிள்ளை, நான் நாளைக்கு திருந்திருறேன், நாளைக்கு இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடுறேன், நாளையில இருந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கோடாரி தண்ணில முழுகினதை போல நீ பாவத்துல முழுகி போய் இருப்பாயானால் நாளில இருந்து மாறிடுறேன்னு சொல்லி அந்த கழுகு எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சட்டைகளை அடித்து நான் பறந்துருவேன். அந்த கழுகுக்கு அந்த பவர் இருக்கு, எனக்கு இதை நான் விடணும்னு நினைச்சா விட்டுருவேன். நீங்க முழுகி போயிடக்கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க மலைக்கு மேல் இருந்து விழப்பட்டு செத்து போன சடலத்தோடு தன் ஜீவிதத்தை அதோடைய உயர்வை இழந்த கழுகை போல இழந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனங்களை கொண்டு தொடுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மேரே ஷேட்டேரியா கரபல. இந்த வேலைக்காரன் தன் எஜமானை கூப்பிடுகிறான்,
திரும்ப கூட இந்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசித்து காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வேலைக்காரன் எஜமானை நோக்கி கூப்பிடுகிறான், நீர் எங்களோடு கூட வரணும்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை இயேசுவை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சினா இயேசுவை கூப்பிடுறீங்களா? நம்ம நிறைய பெரியவங்க வரணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வரணும், உலகத்துல அநேகரால் கனப்படுத்தப்படுகிறவர்கள் மதிக்கப்படுகிறவர்கள் வரணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, இந்த ஊழியக்காரர் வந்தா நல்லா இருக்குமே. அம்மா, என் தேவ பிள்ளையே, இந்த மனுஷன் ஆசைப்பட்டது அந்த தேவ மனிதன் வரணும்னு சொல்லி, அந்த தேவ மனிதன் வந்ததுனால அந்த வசனம் அழகாய் முடிகிறது. கடைசி வசனம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த தேவ மனிதன் அழைக்கப்பட்டதுனாலதான் இந்த கோடாரி மெழுகி போனதோ. அந்த தேவ மனிதன் வந்து ஒரு கொம்பை வெட்டி அங்க போட்டாரு. இங்க இவர் அழைக்கப்படலைன்னா அந்த கோடாரி மிதக்க இருக்காது. என் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இயேசுவை நீ அழைக்கிறாயா? உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லி நீ கேட்கிறியா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கர்த்தர் உன்னோடு கூட பேசுறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு முழுகி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து நீ திரும்ப மேலே வரணும்னா நீ ஒருவரை நோக்கி அழைக்கணும். பாவத்துல முழுகி போயிருக்கிற நீ பாவத்தை விட்டு மேலே வரணும்னா நீ ஒருத்தரை அழைக்கணும். நீ அவரை அழைக்க மறந்துடாத. அவரை அழைக்க மறந்தால் நீ முழுகி இருப்ப. ஒருவேளை வாழ்க்கையில நீர் அவரை அழைத்திருப்பாயானால், கோடாரியை மிதக்க பண்ண ஒருவரால் முடியுமானால், உன் வாழ்க்கையிலே இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மாற்றி நகர்த்தி அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்க உன்னை கர்த்தர் உயர்த்துகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்காய் ஒரு கொம்பு நீட்டப்படும். அது நீட்டப்படும் பொழுது ஆழத்திலே முழுகி அவ்வளவுதான் முடிந்தது என்று ஐயோ ஆண்டவனே இது இரவலாய் வாங்கினது என்று கதற சத்தத்தை கேட்க பண்ணின காரியம், இது முடிந்தது என்கிற சத்தத்தை கேட்க பண்ண காரியம், கர்த்தர் உனக்காய் கொம்பை நீட்டுவாரானால் அது மெதுக்கும். மேரே ஷேட்டேரியா கரா துரிபியா கரா. இந்த சத்தம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்றதுல எந்த மாற்றம் இல்லை. நான் திரும்ப இந்த நிகழ்ச்சி வாயில உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திக்க வருவேன். எனக்கு அதிகமான நேரம் இல்லை, ஒரு ½ hour. இந்த ½ hourல கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகிக்க முடியாத காரியங்களோடு, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களோடு உங்களை நான் சந்திக்கும்படியாய் கடந்து வருவேன். இன்னைக்கு நான் உங்களோடு பேச வேண்டும் என்று என் இருதயத்திலே ஆவியானவரினால் ஏவப்பட்ட காரியத்தை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன் நம்புறேன். நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். முழுகி போன சில காரியங்களை கர்த்தர் மெதுக்க பண்ணுவார். முழுகி போயிருக்கிற உன் வாழ்க்கை வருகிற நாட்கள்ல மேல வரப்போகிறத ஜனங்கள் காண்டு பிரமிக்க போறாங்க. பேட்டேரியா சேகதனா துரிபியா கட்ட. அன்பான தேவ ஜனம், அன்பான தேவ பிள்ளை, நீ அநேகரால் அவமானப்படுத்தப்படுகிறாயா? இதெல்லாம் எப்படி மாறும்னு சொல்றாங்களா? இதுக்கெல்லாம் எப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றாங்களா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இரும்பை மெதுக்க பண்ண ஒருவரால் முடியுமானால், தண்ணிக்குள்ள போன இரும்பு மேல வரும்னா உன் வாழ்க்கை மேல வராதா? உன்னை கர்த்தர் உயர்த்தாமல் போயிடுவாரா? நான் உங்க அண்ணனா சொல்றேன், உன் தம்பியா சொல்றேன், தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் திரும்ப ஒரு உயர்வை கட்டளையிடுவார். நீ முழுகி போனது முடிந்தது என்று நினைக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்துக்குள்ளே வருகிற நாட்களில் உன்னை நகர்த்தி கொண்டு போவார். மேரே ஷேட்டேரியா கரபல. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7 மணி அளவில் வருவேன். நீங்க மறக்காம இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிறேன் தேவ ஜனங்களே,
உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, நீங்க அந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காய் ஜெபிக்கும்படியா நான் பாரப்படுத்தப்படுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் சபைக்கு போகாதவர்களா இருப்பீங்களானா எங்க சர்ச் அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை கர்த்தருக்குள்ள வசனங்களுக்குள்ளே வழி நடத்தும்படியாய் அநேகர் இருக்கிறாங்க, அவங்க உங்களை வழி நடத்துவாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து பயன் பெற்றுக் கொள்வீர்கள் என்பது எந்த மாற்றமும் இல்லை. அப்படி கண்களை மூடி அன்னைக்கு அந்த வேலைக்காரன் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வரணும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது எலிஷா என்கிற தேவ மனிதன் வேலைக்காரனோடு கடந்து வந்தான். இந்த தேவ மனிதன் கடந்து வந்து கூட இருக்கும் பொழுது கோடாரி விழுந்த சூழ்நிலையிலே அந்த வேலைக்காரன் ஆண்டவரே இது இரவலாய் வாங்கினது என்று கதறுகிறார். அன்பான தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையிலே அந்த வேலைக்காரன் எப்படி எலிசா என்கிற தேவ மனிதனை அழைத்தானோ அப்படி நீ கர்த்தரை நோக்கி இந்த நாளிலே காலை வேளையிலே அழைப்பாயானால் முழுகி போயிருக்கிற காரியத்தை கர்த்தர் மிதக்க பண்ணுவார். அந்த தேவ மனிதன் ஒரு கொம்பை உடைத்து போடும்போது தண்ணீரே முழுகின இரும்பு கோடாரி மிதக்கியது போல உன் வாழ்க்கையிலே முழுகி இருக்கிற காரியம் மிதக்கப்படும், மேலே எழும்பி வரும். முடிந்தது, அவ்வளவுதான், இதால் எனக்கு அவமானம், இது இரவலாய் வாங்கினது என்று நினைக்கிறாயா? கர்த்தர் அதை மிதக்க பண்ணுவார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன் வாழ்க்கையிலே கடந்து வர காத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுமா, இவ்வளவு பாவத்திலே முழுகி போயிருக்கிறது, இந்த கடன் பிரச்சனையில முழுகி போயிருக்கிறது, என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுமா என்று காத்து கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையிலே நீ எங்களோடு கூட சேர்ந்து நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்றீங்க, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது அவர் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார். இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் மாறும். முழுகி போயிருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் திரும்ப மிதக்க பண்ண இந்த காலை வேளையிலே உன் குடும்பத்துக்குள்ளே உன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். முடியாது, இது நடக்காது, திரும்ப இதெல்லாம் என்னால மேல வர முடியாது, முடிஞ்சது நம்பி சொல்றேன். அவர் வந்த சூழ்நிலை மாறும். அவரை வெல்கம் பண்ணுங்க தேவ பிள்ளைகள். நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீ போதுமே ஆவியானவரே நிறைவே. இருக்கிற இடத்தில் உங்க கைகளை உயர்த்தி வேற செட்டேரியா கரவல நீங்க வேணும்னு சொல்லுங்க. ரொம்ப நாளா காத்திருக்கிறார். எவ்வளவு என்ன நோக்கி கூப்பிடுமா? மனுஷங்களை தேடி போறியா? கர்த்தரை தேடி கூப்பிடு. அவர் வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு கடந்து வரணும்னு நினைக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடு. ரே ஷேட்டேரே நீ ஆக்கரா பரபல துருபியா தேரே நே தேரே. பல வேணும், பலனா மாறட்டும். அவரை நோக்கி கூப்பிடு. சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனத்துல முழுகி இருக்கு, வியாதியில முழுகி இருக்கிறாய். நான் பிரசங்கிக்கிற நீ கேட்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடு. சூழ்நிலை மாறும். சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே.
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே. எஸ், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் உங்களோடு பேசுறேன்னு நான் நம்புறேன். அவரை நீங்க கூப்பிடுவீங்களானா அன்றைக்கு வேலைக்காரனுடைய வாழ்க்கையில முழுகி போன கோடாரி மெதுக்கினதை போல முழுகி போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் மெதுக்க செய்வார். கடன் பிரச்சனையில முழுகி இருக்கிறாயா, கர்த்தர் உன்னோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ மேல வருவே. பாவத்துல முழுகி இருக்கிறாயா, நீ மேல வருவே. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, நான் வியாதியில முழுகி இருக்கிறேன், நான் வியாதிப்பட்டு இருக்கிறேனே. ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்ல, பல வியாதி. நான் எத்தனை மாத்திரை போடுறேன் உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவர் லிட்டரலா லீட் பண்றதுனால ஐ டாக்கிங் டு யூ. நான் உங்களோட கூட பேசுறதுக்கு காரணம் ஆவியானவர் என்ன லீட் பண்றாரு நான் நம்புறேன். வியாதி அதுல இருந்து கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொடுகிறத நான் உணர்றேன் தேவ பிள்ளை. சூழ்நிலை மாற்ற கர்த்தர் போதுமானவர். அவரை நோக்கி கூப்பிடு. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அன்பான தேவ பிள்ளை, கர்த்தர் வாழ்க்கையில கடந்து வர காத்திருக்கிறார். He like to come. அந்த தேவ மனிதனே வேலைக்காரன் கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு இல்லை, நான் வரேன்னு வந்தான். ஒரு மனுஷன் அப்படி இருப்பானா? கர்த்தருடைய அபிஷேகத்தை உடனே வந்தான். ஆனா மனுஷன் அவனே வேலைக்காரர்களுக்காய் இறங்கி வருவானா? நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உனக்காய் எனக்காய் ஒரே பேரான குமாரனை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம் இன்னைக்கு நீ நோக்கி கூப்பிடுவாயானால் வாழ்க்கைக்குள்ள அவர் கடந்து வர போதுமானவராய் இருக்கிறார். இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பிரசனம் உன்னை ஆளுகை செய்யட்டும், உன் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். வருகிற நாட்கள்ல ஜனங்கள் சொல்லுவாங்க, இவங்க எப்படி இதுல இருந்து மீண்டு வந்தாங்கன்னு. கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிற கிரகிக்க முடியாத காரியம் பயங்கரமா இருக்கும். அவங்க எல்லாரையும் மனசார பிளஸ் பண்றேன். மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரே, இந்த காலை வேளையில ஜனங்களை சந்தித்து கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற தலைப்பின் கீழ் முழுகி போன கோடாரியை மிதக்க செய்தார் என்கிற வார்த்தையை பேசினேன். இந்த வார்த்தையின் மூலமாய் உன் ஜனங்களை தொட்டி உன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் ஜனங்களுடைய வாழ்க்கை திரும்ப மேலே வரும், அதுல மாற்றம் இல்லை. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து உங்க பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எனக்கு ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். God bless you. திரும்ப உங்களை சந்திக்கும்படியாய் அடுத்த வாரம் கடந்து வருவேன். நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து இதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று எந்த மாற்றமும் இல்லை. God bless you. Love you.